தேவலோகத்தில் மூதேவி மிகுந்த வருத்தத்துடனும் கவலையுடனும் அமர்ந்திருக்கிறாள். அப்போது அந்த வழியாக வந்த நாரத பெருமான் மூதேவியை பார்த்துவிட்டு, தாயே, எதற்காக இவ்வளவு கவலையுடன் அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்போது மூதேவி நாரதரிடம், நாரத பெருமானே, பூலோகத்தில் இருக்கும் மக்கள் அனைவருமே எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக இருப்பவர்களை பார்த்து மூதேவி என்று திட்டுகிறார்கள். நான் அவர்களது வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் லட்சுமி கடாட்சம் போய்விடும் என்று என்னை தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நினைத்து எனக்கு தினம் தினம் மனக்கவலை அதிகமாகிறது. என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்று சொல்கிறாள். மூதேவி சொன்னதை கேட்ட நாரதர் அவளை பார்த்து, தாயே, வெளிச்சம் என்ற ஒன்று இருந்தால் இருள் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். இருள் இருந்தால் மட்டுமே வெளிச்சத்திற்கு மதிப்பு இருக்கும். இன்பம் என்ற ஒன்று இருந்தால் துன்பம் என்ற ஒன்றும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். துன்பம் இருந்தால் மட்டுமே இன்பத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஆகவே உனது தந்தை சீதேவியை இறைவன் படைத்ததற்கு ஒரு காரணம் இருப்பது போல் உன்னை படைத்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆகையால் பூலோகவாசிகள் பேசுவதை எண்ணி நீ கலங்காதே என்று சொல்கிறார். ஆனால் நாரதரின் விளக்கத்தை ஏற்க மறுத்த மூதேவி, நான் நினைத்தால் பூலோகத்தில் இருக்கும் ஒரு மனிதனை இந்த நொடியே பணக்காரனாக மாற்றி காட்ட முடியும் என்று நாரதரிடம் சவால் விடுகிறாள். மூதேவி விட்ட சவாலை பார்த்து சிரித்துக் கொண்ட நாரதர், எல்லாம் இறைவன் செயல் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். நாரதர் சென்ற அடுத்த நொடியே மூதேவி நேராக பூலோகத்திற்கு வருகிறாள். அப்போது பூலோகத்தில் எந்த வேலைக்கும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கும் ஒருவனை பார்த்து அவனது தாய் மூதேவி மூதேவி என்று திட்டிக் கொண்டிருக்கிறார். இதை கவனித்த மூதேவி, இந்த மனிதனை நான் இந்த நொடியே பணக்காரனாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதனுக்கு முன்னால் ஒரு பை நிறைய பொற்காசுகளை போட்டு விடுகிறாள். பொற்காசுகளை பார்த்த அந்த மனிதன் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு தனது வீட்டுக்குள் ஓடுகிறான். தனது அன்னையிடம் அந்த மொத்த பொற்காசுகளையும் கொண்டு கொடுக்கிறான். பொற்காசுகளை பார்த்த அவனது தாய், நாம் இந்த உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறிவிட்டோம் என்று நினைத்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறாள். அந்த பொற்காசுகளை வைத்து மாளிகை கட்ட வேண்டும், நிலங்கள் வாங்க வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று அந்த தாயும் அந்த மகனும் கனவு காண்கிறார்கள். ஆனால் அந்த சமயத்தில் இந்த பொற்காசுகள் உண்மையான பொற்காசுகள் தானா என்று அந்த தாய்க்கு திடீரென சந்தேகம் ஏற்படுகிறது. உடனே அந்த பொற்காசுகளில் இருந்து ஒரே ஒரு பொற்காசை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த தாய் அந்த பொற்காசை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு செல்கிறாள். அந்த சமயத்தில் சோம்பேறியான அவளது மகன் வீட்டின் கதவுகளை கூட பூட்டாமல் திண்ணையிலேயே படுத்து குரட்டை விட்டு உறங்கி விடுகிறான். இதை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண் ஒருத்தி அவன் தூங்கிய நேரத்தில் அவனது வீட்டுக்குள் நுழைந்து அந்த பொற்காசுகளை களவாடி சென்று விடுகிறாள். சந்தைக்கு சென்ற அந்த தாய் அந்த ஒரு பொற்காசையும் சந்தையில் விற்றுவிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை மகிழ்ச்சியாக வாங்கி வருகிறாள். ஆனால் வீட்டிற்குள் வந்த அந்த தாய் வீட்டில் இருந்த அனைத்து பொற்காசுகளும் காணாமல் போய்விட்டதை பார்த்து கதறி அழுகிறாள். பொறுப்பில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்த தனது மகனை கட்டையால் அடித்து மறுபடியும் மூதேவி மூதேவி என்று திட்டுகிறாள். இதை பார்த்து கவலைப்பட்ட மூதேவி எப்படியாவது அந்த மனிதனை பணக்காரனாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வைர மோதிரம் ஒன்றை அந்த மனிதனுடைய வீட்டுக்கு முன்னால் போடுகிறாள். வீட்டின் வாசலில் வைர மோதிரம் கிடப்பதை பார்த்த அந்த மனிதன் மகிழ்ச்சியுடன் அந்த மோதிரத்தை தனது விரலில் எடுத்து மாட்டிக்கொள்கிறான். மாட்டிக்கொண்ட அடுத்த நொடியே குளிப்பதற்காக ஆற்றுக்கு செல்கிறான். ஆனால் அந்த மனிதன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் போது அந்த மோதிரம் விரலில் இருந்து கலன்று தண்ணீரில் விழுந்து விடுகிறது. இதை பார்த்து கவலைப்பட்ட அந்த சோம்பேறி மனிதன் மோதிரத்தை தேடுவதற்கு கூட முயற்சி செய்யாமல் கவலையுடன் வீட்டுக்கு வந்து விடுகிறான். இதை பார்த்து மேலும் அதிர்ச்சி அடைந்த மூதேவி அந்த மனிதனுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு தங்க மாலையை போட்டு விடுகிறாள். உடனே அந்த சோம்பேறி மனிதன் தங்க மாலையை எடுத்து தனது கழுத்தில் அணிந்து கொண்டு ஊருக்குள் கம்பீரமாக நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அப்போது எங்கிருந்தோ பறந்து வந்த பருந்து ஒன்று அந்த மனிதனுடைய கழுத்தில் கிடந்த தங்க மாலையை தூக்கி கொண்டு பறந்து விடுகிறது. இதை பார்த்து கவலைப்பட்ட அந்த மனிதன் பருந்தை விரட்டி பிடிப்பதற்கு கூட முயற்சி செய்யாமல் கவலையுடன் தனது வீட்டுக்கு வந்து விடுகிறான். நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த மூதேவிக்கு நம்மால் என்ன செய்தாலும் இந்த மனிதனை பணக்காரனாக மாற்ற முடியாது என்ற உண்மை புரிய வருகிறது. இந்த கதையின் நீதி, கடவுள் நமக்கு எத்தனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நாம் தன்னம்பிக்கையுடன் உழைத்தால் மட்டுமே அந்த வாய்ப்புகளை நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும்.